ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியை பார்த்தீங்கன்னா, மக்களோடு அதிகமாக விலகி போயிருக்கிறார்கள். சரி, இன்னொரு தம்பி புதுசா கட்சி ஆரம்பித்து, அவர்கள் நேரடியா இல்லாம காணொளி மூலமாகத்தான் என்று அவர்கள் நிகழ்ச்சிகளே நடத்த வேண்டியிருக்கிறது. ஆக மக்கள் அரசியல்வாதிகளை காண முடியுமா என்று தரையில் எல்லோரும் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது, காணொளியில் தான் சில தலைவர்களை பார்க்க முடியும் என்றால், அது எப்படி சரியாக இருக்கும்? அதனால இன்று களத்தில் இறங்கி மக்களுக்காக பணியாற்றி மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை எல்லாம் இன்று தரிசித்து வந்து கொண்டிருக்கிறார். தம்பி அண்ணாமலையும் மிகச் சிறப்பாக கட்சியை வழிநடத்தி இன்று வருங்கால கட்சி நிகழ்வுகள் எல்லோரும் இணைந்து பணியாற்ற இருக்கிறோம். அதனால இன்றைய காலகட்டத்தில் மக்களின் நம்பிக்கைக்கு நட்சத்திரமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான். அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூடிய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். நான் அதனால்தான் சொன்னேன், குளத்தில் தாமரை வட்ட இலையோடு மலரும், தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு மலரும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால ஒரு எல்லோரின் வாழ்வும் மலர வேண்டும் என்றால் தாமரை மலர வேண்டும். அதுதான் எங்களது குறிக்கோளாக இருக்கிறது.